இப்போ சென்னையே வந்து ஆட்டி படிக்கிற ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவி சத்தத்தில் கிருஷ்ணவேணின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. போலீஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பளையை போய் எப்படி கையை பிடிச்சி இழுப்பாங்க, இல்லை அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றதால பல ரவுடிஸுங்க பின்னாடி நின்றுன்னு பெண்களை கஞ்சா விற்க அனுப்புறது, கள்ளச்சந்தையில் இந்த மது விற்பனை செய்கிறது, இந்த போதை மாத்திரங்களை விற்க சொல்கிறது, மாமா காவல்துறைக்கே பிடிக்கிறது ஒரு சவாலாக இருக்குது. இந்த பொம்பளைங்களை போய் பிடிக்கணும்னா ஸ்டேஷன்லேயே ஒரு சில கருப்பு ஆடுகள், அதாவது உதவி ஆய்வாளர்கள், சில இன்ஸ்பெக்டருங்களும் இருக்கிறாங்க, சில ஏசிங்களும் இருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஒரு கஞ்சாவை 24 ஹவர்ஸ் விற்கிறாங்க. இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை வந்து கவர்மெண்ட்டே லீவ் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாட்டிலை வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு விற்கக்கூடிய கடந்த 25 வருஷமாக நான் சொல்கிற ஆளுங்களாம் இன்னும் சரக்கு விற்றுனுக்குறாங்க. அவங்க தலைமுறையாக விற்று அவங்க குடும்ப சொகுசாக இருக்குது. ஒரு ஆளு பேர்லேயும் அந்த ஊருக்குள்ளே 10 வீடு 15 வீடு இருக்குது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பேர் என்ன? Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நியூஸ் ஸ்கில்ஸ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ஸை பற்றியே பேசுங்க, நிறைய ரவுடிஸ்லாம் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அதிகப்படியாக கஞ்சா எங்கே ஓடுது அதை பற்றி பேசுங்க சார். இந்த பெண் தாதாக்கள்லாம் பற்றி பேசுங்க, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன்னா ஒரு விஷயமா நம்ம பேசணுன்றது தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். இப்போ சென்னையே வந்து ஆட்டி படிக்கிற ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா டிவி சத்தத்தில் கிருஷ்ணவேணின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. கிருஷ்ணவேணி டிவி சத்தத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் தாதாங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் என்ன வந்து ஒரு பெண்ணு வந்து கஞ்சா விற்றா போலீஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பளையை போய் எப்படி கையை பிடிச்சி இழுப்பாங்க, இல்லை அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றதால பல ரவுடிஸுங்க பின்னாடி நின்றுன்னு பெண்களை கஞ்சா விற்க அனுப்புறது, கள்ளச்சந்தையில் இந்த மது விற்பனை செய்கிறது, இந்த போதை மாத்திரங்களை விற்க சொல்கிறது, மாமா விற்க சொல்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா ஏழ்மையான பகுதியாக இருக்கக்கூடிய நார்த்து மெட்ராஸை குறி வச்சு இந்த தொழிலை வந்து பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50 லேடிஸ் கிட்ட இந்த சமூக விரோத செயல்களை செய்கிறாங்க. இந்த பெண் தாதாக்கள் ஏன் தாதாக்கள் என்றனா ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கு பின்னாடியும் ஒரு 10 புருஷங்கிறான். இது வந்து நம்பகத்தகமான தகவல்ன்றதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயமே அவங்களே நேரடியாக நான் அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ஒரு பக்கம் ஒரு சில வழக்கறிஞர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள ஸ்டேஷனில் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ கூட குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சில வழக்கறிஞர்கள் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, ஒரு சில கட்சிக்காரர்கள் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, ஒரு சில ஆட்கள் போய் நிற்கிறாங்க. என்னென்னா காவல்துறைக்கே பிடிக்கிறது ஒரு சவாலாக இருக்குது. இந்த பொம்பளைங்களை போய் பிடிக்கணும்னா ஸ்டேஷன்லேயே ஒரு சில கருப்பு ஆடுகள், அதாவது உதவி ஆய்வாளர்கள், சில இன்ஸ்பெக்டருங்களும் இருக்கிறாங்க, சில ஏசிங்களும் இருக்காங்க. வெக்கங்கட்டத்தனமாக காவல்துறையே பின்னாடி இருக்காங்க. பல பெண் தாதாக்கள் ஃபோன் பண்ணி நீ எஸ்ஐ கிட்ட கூட நான் பேசுகிறேன், இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமே, அவர் தான் மாதம் வாங்குறாரு, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மொத்தம் எல்லா என் போலீஸ்காரங்களையும் என் முந்தானிக்குள்ளே இருக்கிறாங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது கேசப்பிள்ளை பார்க்கு, கேஎம் கார்டனு, பிகே காலனி, வேசார்பாடி, கொடுங்கையூர், இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பெண்களை இந்த கஞ்சா வந்து விற்க வைக்கிறாங்க. அவங்க என்னென்னா நாங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுவோம், கேட்கக்கூடாது. அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒருத்தர் கீழேயும் சுமார் ஒரு 50 பசங்களை பாரா பார்க்கறதுக்கு, அதாவது ரோட்லேருந்து ஒன்ஸு ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் இரவு முழுவதும் இதேமாரி தான். காலைல ஒரு 25 பேர், நைட்டு 12 ஹவருக்கு டியூட்டி போட்டு பசங்களை சம்பளம் கொடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வந்து போதைக்கு வர ஆசாமிங்களுக்கு விருந்தாக சாப்பாடு, இட்லி, கறி குழம்பு, மீன் குழம்பு அப்படி வச்சு கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வியாபாரம் இருந்தால் கொடுக்குறாங்க. மாதம் 2 லட்ச ரூபாய் ஸ்டேஷன் மாமூல் அப்படி இருக்குது. அப்போ என்னென்னா நான் தைரியமாக நான் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம சமூக ஆர்வலராக நம்ம வண்டி தான் கொடுக்குறோம். இந்த புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டாலே இப்போ வண்ணாரப்பட்டியும் இருக்குது, ஆனால் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி ஒரு அவல நிலை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த 6 ஸ்டேஷனு, P1 புளியாந்தோப் ஸ்டேஷனு, P2 ஓட்டேரி, P3 வேசார்பாடி ஸ்டேஷனு, P4 பேசன்பி ஸ்டேஷனு, P5 எம்கேபி நகர் ஸ்டேஷனு, P6 கொடுங்கை ஸ்டேஷன். இந்த 6 ஸ்டேஷனில் இருக்க ஒரு சில இன்ஸ்பெக்டருங்க கவர் ஆகிடுறாங்க, இல்லைன்னா ஒரு சில எஸ்ஐங்க கவர் ஆகிடுறாங்க. அப்போ இந்த 6 ஸ்டேஷனை மீறி சாதாரண ஒரு பொம்பளைங்களால்
கஞ்சா விற்க முடியும். 24 ஹவர்ஸு ஒரு கஞ்சாவை 24 ஹவர்ஸ் விற்கிறாங்க. இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை வந்து கவர்மெண்ட்டே லீவ் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாட்டிலை வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு விற்கக்கூடிய செல்வாக்கம் இவங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு பொம்பளையை கூட காவல்துறை கட்டுப்படுத்த முடியலையா? ஒரு ரவுடிஸை தான் கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நிறைய கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது வீடு வந்து. ஒரு பொம்பளைங்களை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கையாளகத்தனமாக காவல்துறை இருக்கிறாங்கன்றப்போ அது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பொதுமக்களை சேவையாக பார்க்குறப்போ ஒரு ஊருக்குள்ளே போனால் ஐயா வெளியே வர முடியல, வயசான பொண்ணுங்கள்லேருந்து வயசான கிழவிங்க வரைக்கும் வயசுக்கு அந்த பொண்ணுங்கள்லேருந்து யாருமே ஒரு குழந்தைய கூட நம்பி வீட்டில் விட்டு போக முடியல. ஏன் விட்டு போக முடியலன்னா எந்த வீடை எவன் தட்டுவானே தெரியாது. அந்த கஞ்சா போதில் எவன் வீடை தட்டுவானே பாதி பேர் காலையில் எழுந்தோடனே வெளியில் போயிடுறது. அப்படியே வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களை எடுத்துன்னு போய் வேறு ஊரில் விடுறது. குறிப்பாக இந்த கேசப்பிள்ளை பார்க்க பொறுத்தவரைக்கும் ஐட்லாட்டு P4 பேக் சைடு P4 பேசன் பீச் பேக் சைடு அமோகமாக விற்கிது. ஏன் காவல்துறைக்கு தெரியாதுங்களா? காவல்துறை நடித்தா அதை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் இந்த ஊருக்குள்ளே மொத்தம் இந்த 6 ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ விசிகாவோ எந்த ஒரு கட்சியும் புகார் என்பது கொடுக்கல. சமூக ஆர்வலராக சசிகுமார் வண்டி தான் புகார் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கேம்கன்லாம் போனீங்கன்னா நான் சொல்கிற ஊரெல்லாம் அதிகப்படியாக பட்டியல் சமுதாய மக்கள் அடுத்த வேலையே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க, உழைச்சி சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி அவங்கள எப்பயுமே போதைக்கு அடிமையாக்கணுன்ற ஒரு விஷயத்தோட இது பண்ணுறாங்க. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர்கள் தான். இந்த 6 ஸ்டேஷனுக்கு உட்பட்டவங்க எல்லாமே வந்து தினக்கூலிக்கு போகக்கூடிய சாமானிய மக்கள். இவங்க வீட்டு பிள்ளைகள் மீது இவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்பதை ஒரு குறிக்கோளாக வச்சு விற்கிறாங்க. அந்த விற்கிறவங்க எந்த கட்சியில் இருக்காங்க என்னால் சொல்ல முடியும். விற்கிறவங்களுக்கு ஆதரவாக எந்த கட்சியில் இருக்காங்கன்றதை சொல்ல முடியும். நான் ஒரு கட்சியை ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அந்த கட்சியை பற்றி டீட்டெயிலான ரிப்போர்ட்டை நான் கூட அந்த கட்சியை சொன்னால் இந்த கட்சி கொச்சிப்பான், இந்த கட்சியை சொன்னால் கொடுப்பான். கட்சிக்காரங்க மூலம் காவல்துறையும் திட்டமிட்டு பட்டியல் சமுதாய மக்களில் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ P1 லிமிட்டில் பார்த்திங்கன்னா இந்த புஷ்பா நம்ம ஆல்ரெடி சொன்னது P4 தான் புஷ்பா இருக்காங்க. P1ம் P4லையும் இவங்களுக்கு நிறைய கேஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேலழகியும் பார்த்திங்கன்னா அவங்களும் சரிசமமான ஆள். கஞ்சா கேஸே வந்து அவங்க மேலே 30க்கும் மேற்பட்ட கஞ்சா கேஸு இது நாள் வரை போட்டிருக்காங்க. புஷ்பா மேலேயும் இருக்குது, வேலழகி மேலே இருக்குது. அதேமாரி இந்த 2 பேருக்கு நடுவில் முருகம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள இறந்துட்டாங்க. அவங்களுடைய பொண்ணு குணான்ட்டு விற்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி கேங் வாரில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் 6 கொலை நடந்திருக்கு. காவாங்கரை டு ரெடில்ஸ் காவாங்கரையிலேருந்து புளியாந்தோப்புக்கும் இந்த கஞ்சா போதில் ஒருத்தர் அடிச்சுக்கின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே போலீஸ்க்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் உளவுத்துறைக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கஞ்சா விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல மாமூல் கேட்க ரவுடிஸ் வருவாங்க. அந்த இடத்துல போலீஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. ரெண்டாவது இந்த கஞ்சா விற்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு டீம் இருக்கும். உள்ளே வந்து ஒரு டீம் காசு கேட்கும். அப்படி காசு கேட்குறப்போ மோதலில் இது வரைக்கும் ஒரு 6க்கும் மேற்பட்ட கொலைகள். நான் கம்மியாக சொல்கிறேன், 6 கொலை நடந்திருக்கு. அப்போ புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா? ஒரு ஸ்டேஷனுக்கு 2 ஐஎஸ் இருக்காங்க. அப்போ 6 ஸ்டேஷனுக்கு 12 ஐஎஸ் ஆகுது. அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, அதுக்கு ஒரு உதவி ஆய்வாளரும் இருக்காங்க. அப்போது ஒரு தகவல் வந்து வருதுன்றப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரப்போ யார் சொன்னாலும் கட்டுப்படுத்தாத அந்த போதையை விற்கிற அளவுக்கு புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சாம்ராஜ்யமாக சென்னையினுடைய தலைநகரமாக கஞ்சாக்கு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 50 லேடிஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டோபிகன் ஹவுசிங் போர்ட்லேயும் விற்கிறாங்க. டோபிகன் ஹவுசிங் போர்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு 10 லேடிஸு கஞ்சா மட்டுமே விற்கிறாங்க. அது இல்லாமல் கள்ளச்சந்தையில் மது விற்பனை பார்த்திங்கன்னா ஒரு 6 டீம் விற்குது டோபிகன் ஹவுசிங் போர்டு. P2 ஓட்டரி கண்ட்ரோலில் இது நடக்குது. அவர் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட நம்ம பல முறை சொன்னியோம், நான் வந்து ரிமாண்ட் பண்ணுறேன் சார், நான் ரிமாண்ட் பண்ணுறேன். ஒரு ஆளை 25 வாட்டி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு சாட்சி கூட ஏற்றி தண்டனை வைக்க முடியல. அந்தளவுக்கு நம்ம சட்டம் அவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே எழுது. ஒவ்வொரு ஆளு மேலேயும் 50 கேஸுங்க. கடந்த 25 வருஷமாக நான் சொல்கிற ஆளுங்களாம் இன்னும் சரக்கு விற்றுனுக்குறாங்க. அவங்க தலைமுறையாக விற்று அவங்க குடும்ப சொகுசாக இருக்குது. ஒரு ஆளு பேர்லேயும் அந்த ஊருக்குள்ளே 10 வீடு 15 வீடு இருக்குது. ஒரு ஆளுக்கிட்டையும் 500 சவரம் 600 சவரத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு ஆள் பேர்லேயும் அப்பார்ட்மெண்ட் இருக்குது.
அப்போது ஒரு ஏழ்மையான பகுதியை குறி வச்சு அந்த இளைஞர்களெல்லாம் 12 வயசு பையன் கஞ்சா வச்சுட்டு தேய்ச்சிட்ருக்கான். 12 வயசு பையன் காலையில் 5 மணிக்கு குடிக்கிறான், 4 மணிக்கு. அவனுக்கு கிடைக்கிறதால குடிக்கிறான். ஏதாவது ஒன்று திருடிட்டோ இல்லை ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறான். அப்போ ஒரு 12 வயசு பையன் கெடுற அளவுக்கு இந்த பொருட்கள் சீக்கிரம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் காவல்துறையிலே கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கா? சென்னை கமிஷனர்கிட்டே கேட்குறேன். புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் வண்டி 20 பசங்க போதை ஊசியால் செத்துருக்காங்க கடந்த 10 வருஷத்தில். எல்லாமே பட்டியல் சமுதாய மக்கள். அந்த பசங்களுக்கு போதை ஊசி எப்படி போகுது? அதை ஏன் கேட்க மாட்றாங்க? 20 பசங்களுக்கு மேலே எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 18 கூட முடியல. சின்ன சின்ன பசங்க 11லேருந்து 20க்குள்ளே இருக்க பசங்க ஒரு 20 பேர் செத்துட்டாங்க கடந்த 10 வருஷத்தில். நான் எல்லாமே கம்மியாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நடக்குது. இது சம்மந்தமாக நான் தான் இந்த சமூகத்துக்கு தலைவன்ட்டு சொல்லக்கூடிய சாதி சங்க தலைவராக இருக்கட்டும், இல்லை நாங்கள்லாம் தொழிலாளர் கட்சி, நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட சித்தாந்தம், சிபிஐ சிபிஎம்மு, நாங்கள் தான் ஊருக்குள்ளே இருக்கோன்னா, ஒரு புகார் போதை ஆசாமிகளுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், அண்ணா திமுகவில் இருக்கட்டும், இல்லை எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், புகார் கொடுக்க முன் வரல. காரணம் என்னென்னா, அந்த கட்சிக்காரங்களே புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி உதவுழன்ற பயம் அவங்களுக்குள்ளேயே அந்த ஊருக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த கஞ்சா வியாபாரிகளுடைய மிரட்டலுக்கு பயந்துங்கன்னு இந்த பெண் தாதாக்கள் இவர்களுக்கு தெரிஞ்ச ரவுடிஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட போகிறாங்கன்ட்டு பயந்துட்டு இவங்க வந்து தொடர்ச்சியாக சுதந்திரமாக, இப்போ கூட சமீபத்தில் 2 நான் இப்போ ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த 2 லேடி புஷ்பா வேலை 2 பேரும் சிறைக்கு சென்ற பின்மாலையும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க விற்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒன்றும் கிடையாது, ஒரு டூர் மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி போயிட்டு வராங்க. அவங்கள வந்து எவிடன்ஸ் ப்ரூஃபோட ஒரு சாட்சிட்டு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா பயம் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் கஞ்சா 24 ஹவர்ஸ் வாங்கலாம். இதுதான் நான் காவல்துறை சொன்னேன், ஆல்ரெடி சொல்கிறேன் கமிஷனர்கிட்ட. புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் டிசியாக இருக்கட்டும், ஏசி, இன்ஸ்பெக்டர் விட்டுருங்க, இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு கணக்கிலே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் விற்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பகிரங்கமாக சொல்லுவேன், ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் பண்ண தெரில, அதுவும் பொம்பளைங்களை கண்ட்ரோல் பண்ண தெரிலன்னா இன்ஸ்பெக்டர்லாம் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன். இந்த 6 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். ஏசி, டிசி, கமிஷனர், டிஜிபி, இதில் யார் வந்தாலும் நேரடியாக இட்டுன்னு போய் எப்போ 24 ஹவர்ஸ் வந்தாலும் நானே இட்டுன்னு போயிட்டு இந்த லேடிங்களை காமிச்சு இவங்க விற்கிற இடத்துலையும் காமிக்கிறோம். ஆல்ரெடி தகவலும் நம்ம கொடுக்குறோம். இன்னைய வரைக்கும் விற்கிறாங்கன்னா அப்போ போலீஸ் உடந்தையாக இருக்கிறதால தான் சமூகத்தின் சீர்கேடுன்றது நிறையா ஆகுது. சொசைட்டியில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புனா முதல்ல போலீஸ்க்கு இருக்கணும். ஒரு ஊரில் ரவுடிஸோட காலி பண்ணணும். அதேமாரி பார்த்திங்கன்னா போதை கல்லாக வைக்கிறாங்க. இந்த 6 ஸ்டேஷன்லேயும் கல்லாகுது. அப்போது ஒரு இன்ஸ்பெக்டரால் ஒரு கல்லா, ஒரு பொம்பளை போடுற கல்லாவை கூட எடுக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அவர் இன்ஸ்பெக்டரு அப்படின்ட்டு தான் நம்ம கேட்குறோம். புகாரம் நம்ம தான் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் சீர்கிற அளவுக்கு இன்றைக்கி கஞ்சாவும், கள்ளச்சந்தையில் மது விற்பனை, இந்த போதை மாத்திரை, அதுக்கு மேலே போதை ஊசிங்க, இதனால் சின்ன சின்ன பசங்க சாவறதுக்கு காவல்துறையிலும் ஒரு பங்கு இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். சமூக ஆர்வலராக இந்த விஷயத்தை பல நாளாக, இந்த 5 வருஷமாக மட்டும் இல்லை, பல நாளாக புகார் கொடுத்து என்னால் ஆன வரைக்கும் இந்த சமூக விரோதிகளை கைது செய்கிற அளவுக்கு என்னுடைய சேவைகளை பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நியூஸ் கில்ஸுக்கு நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பேர் என்ன? Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.